ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு மேத்ஸோட பேசிக்கான சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த சிம்பிளிஃபிகேஷனோட எல்லா கொஸ்டினுமே போர்ட் மாஸ் அப்படின்ற ரூலை பேஸ் பண்ணி தான் நாம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னா என்ன, அதை வச்சு எப்படி நாம் ஈஸியாக கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னா த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இன் மேத்மெட்டிக்ஸ். ஆல் கொஸ்டின்ஸ் மஸ்ட் சால்வ் யூசிங் போர்ட் மாஸ் ரூல். அதாவது ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதோட ஆர்டர், ஒரு வரிசைப்படி ஒரு கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், அதுதான் போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேத்ஸில் எல்லா கொஸ்டினுமே, அதாவது சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போகக்கூடிய எல்லா கொஸ்டினுமே நாம் இந்த போர்ட் மாஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ணணும். இந்த போர்ட் மாஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா, பி அப்படின்னா பிராக்கெட், ஓ அப்படின்னா ஆஃப். இந்த ஆஃப் என்ன சொல்லுவோம்னா மல்டிப்ளிகேஷன். டி அப்படின்னா டிவிஷன், எம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், ஏ அப்படின்னா அடிஷன், எஸ் அப்படின்னா சப்ட்ராக்ஷன். அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்து அந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃபுக்கு போகணும். இப்போ அடிஷன் இருக்குது, அடிஷன் இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த அடிஷனை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்கு வரக்கூடாது. ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த ஆஃப் இருந்துச்சுன்னா ஆஃபை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவிஷனை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணிட்டு அடிஷன் சப்ட்ராக்ஷன். இந்த ஒரு ஆர்டரில் தான் நாம் எப்போவுமே சிம்பிளிஃபை பண்ணணும் எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும். இப்போ இந்த ஒரு கொஸ்டினை நாம் பண்ணுவோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் அப்படின்னா நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் 4 2s are 8. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஆஃப். ஆஃப் இந்த கொஸ்டினில் இருக்கா, இல்லை. அப்போ அடுத்து டிவிஷன், டிவிஷன் இந்த கொஸ்டினில் இருக்கா, இல்லை. அப்புறம் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் இருக்கா, இல்லை. அப்புறம் அடிஷன், அடிஷன் இந்த கொஸ்டினில் இருக்கா, ஆமாம். 10 + 18 -2 -8 + 20. இப்போ எல்லாத்தையும் அடிஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 18 28 38 48 48 -2 -8. இப்போ மைனஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். 48 - 8 40 -2 38. 38 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, இந்த போர்ட் மாஸ் இந்த ரூல் படி இந்த ஆர்டரில் தான் நாம் எல்லா சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினும் சால்வ் பண்ணணும். வாங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம், உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எப்போவுமே போர்ட் மாஸ் ரூல் படி தான் நாம் எல்லா சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினும் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு போர்ட் மாஸில் ப்ராக்கெட், ஒரு பெரிய ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ப்ராக்கெட் அதுக்குள்ளே 2 குட்டி ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டிவிஷன் இருக்குது. அப்போ பெரிய ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னா 169 × 121 இது டிவைடட் பை 11 × 13. இது ரெண்டும் தனித்தனி ப்ராக்கெட் -3. கரெக்டா? இப்போ 11 121 கரெக்டாகும். 11 11s are 121. 13 169 கேன்சல் ஆகும். 13 13s are 169. இப்போ இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடுச்சு. இந்த ப்ராக்கெட்டில் 13 × 11 -3. போர்ட் மாஸ் ரூல் படி மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு. 13 11s are 143 -3. 140 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். போர்ட் மாஸ் ரூல் படி முதல்ல நமக்கு ப்ராக்கெட் அப்படி தானே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணுவோம், அப்புறம் இந்த ப்ராக்கெட், அப்புறம் இந்த ப்ராக்கெட். அப்போ மொத்த ப்ராக்கெட்டாக நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் ஓ தான் ஃபஸ்ட்டு. 6 2s are 12. 3 -12 -9. அப்புறம் இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ண போகிறோம். -9 + -9 -18. இப்போ இந்த ப்ராக்கெட் வரைக்கும் நமக்கு கிடச்சிச்சு. அப்புறம் இந்த ப்ராக்கெட்டை ஆட் பண்ணோன்னா -2 + -18 அப்படின்னா -20. இப்போ ப்ராக்கெட் ஃபுல்லாகவே நமக்கு கிடச்சிச்சு. அடுத்து -10 டிவைடட் பை 100 அப்படின்றது.
ப்ராக்கெட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் போட்மாஸ் ரூல் படி ஆஃப் இல்லை டிவிஷன் இருக்கு. 100 divided by 10 10 10 minus 20 equal to மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் 30. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். போட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் 27 minus 3 24. அடுத்தது இந்த பெரிய ப்ராக்கெட் டிவைடட் பை 6 minus 4. 4 6 are 24. 4 minus 4 0. ஸோ இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆயிரும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னா 17 into 8 minus 6. 17 8s are 136 minus 6. 130 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் 16 divided by 2 8 ப்ளஸ் divided by 8 இங்கே இருக்குது. பெரிய ப்ராக்கெட் இங்கே இருக்குது. 6 5s are 30 minus 15 into 2 plus 4 minus 12. ஸோ இந்த ப்ராக்கெட் எப்படி சால்வ் பண்ணுவோம்? போட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் 15 2s are 30 30 minus 30 plus 4. போட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். 30 plus 4 34 minus 30 அப்படின்னா 4. அப்போ 4 plus 8 divided by 80 minus 12. போட்மாஸ் ரூல் படி டிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். 8ஆல் டிவைட் பண்ணால் 10 plus 4 minus 12. 14 minus 12 equal to 2 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதில் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. முன்னே டக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பெரிய ப்ராக்கெட் இருக்குது. அதுக்கு உள்ள ஒரு 2 குட்டி ப்ராக்கெட் இருக்குது. 21 divided by 3 7. 61 minus 7 54. 54 divided by 9 plus 7 அப்படின்றது. 54 divided by 9னா 6 plus 7 13 plus 47. 47 plus 13 60. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். 3 ப்ராக்கெட் இருக்குது. ஸோ போட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட் ப்ராக்கெட் சால்வ் பண்ணும். 279 divided by 31. 310 and 10 minus 31 9. 9 plus 363 divided by 33. 330னா 10 363 11 minus 512 160 320 480 512 32. அப்போ ஃபஸ்ட்டு அடிஷன் 9 plus 11 20 minus 32 அப்படின்னா minus 12 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிடுவோம். ப்ராக்கெட்டில் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு 3 4s are 12. 12 minus 12 0 plus 5 minus 6 divided by 2 3. 5 minus 3 2 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் சால்வ் பண்ணிடலாம். 24 divided by 4 6 minus 18 12 divided by 6 minus 5 divided by 60. ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணுறப்போ 12 minus 2. ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 10 வருது. அதுக்கப்புறம் மைனஸ் 40 இங்கே இருக்குது. 40 minus 10 30. இது மொத்தமும் 13 முடியுது. 65 minus 30 equal to 35. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் பண்ணிடலாம். 32 divided by 4
மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இதே பண்ணிடலாம். 32 டிவைடட் பை 4 8 ஸ்கொயர் மைனஸ் 8 இன்டூ 40 divided by 12 4 plus 18. The 8 square now 64 minus 8 into 4 plus 18. Bodmas rule badi multiplication da first பண்ணனும். So 64 4s are 256 plus 18 minus 8. அடுத்து ஆட் பண்ணா 256 plus 18 274 minus 8 266. இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் 2 square 4 divided by 40 into 10 divided by 5. இதை கட் பண்றப்போ 2, இதை கட் பண்றப்போ 10. 10 2s are 20 into 6 minus 4 divided by 30. So இது எப்படி இருக்குன்னா 30 divided by 20 into 6 minus 4. 0 0 cancel ஆயிரும். 1 3 3 3s are 9 minus 4 5 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த ரெண்டு பிராக்கெட்டையும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணிட்டு இந்த பிராக்கெட், அப்புறமா இந்த ரெண்டு பிராக்கெட் சால்வ் பண்ணிட்டு டோட்டலாக சால்வ் பண்ணுவோம். 9 7s are 63 plus 8 3s are 24 plus 3. இது ஒரு பிராக்கெட் டிவைடட் பை 9 4s are 36 plus 72 divided by 8 9. 36 plus 9 45 divided by 63 plus 24 87 plus 3 90. 90 divided by 45 2 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, இதோட நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் போட்மாஸ் ரூல் முடியுது. இந்த ரூல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேத்ஸில் எந்த ஒரு கொஸ்டின் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொண்டு போகிறதா இருந்தாலும் இந்த ரூல் படி தான் அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணணும். அப்புறமா டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடுத்த அடிஷன், அப்புறமா சப்ஸ்ட்ராக்ஷன். இந்த ஒரு ஆர்டரில் தான் எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.